ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தான் உங்கள் அபிஷேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இன்றைக்கி போக போகிற மக்களே. அது என்னடா எக்ஸ்பிரஸ்ன்னு கேட்குறீங்கன்னா வந்து ஒரு மெமு எக்ஸ்பிரஸ் சொல்லலாம் மக்களே. அந்த மெமு எக்ஸ்பிரஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் லைனில் வந்து கிளம்புது. எந்த மெமு ட்ரெயினுமே வந்து எக்ஸ்பிரஸ் லைன்லேருந்து கிளம்புது. அந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் லைன்லேருந்து கிளம்புது. அது என்ன எக்ஸ்பிரஸ் வந்து நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, தூரத்துல இடம் தெரியுது பாத்தீங்களா? அது லோக்கலுக்கு. இந்த இடம் வந்து எக்ஸ்பிரஸ் லைன் மக்களே. 2 லைன் இருக்கு. இந்த ட்ரெயின் பேர் பார்த்தீங்கன்னா வந்து அரக்கோணம் எக்ஸ்பிரஸ். சென்னையிலேருந்து அரக்கோணம் போகுது. மக்களே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ட்ரெயின் பக்கத்தில் வந்தாச்சு மக்களே. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் சென்னையில இருந்து அரக்கோணம் வரைக்கும் காலையில 10:35 மணிக்கு வந்து கிளம்புது மக்களே. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து காலியாக தான் இருக்குது. இன்னும் யாரும் வரல. ஒரு 1-2 பேர் மட்டும் இருக்காங்க. மக்களே, இங்கே இருக்க க்ரௌடு எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து திருவான்ட்ரம்லேருந்து வரல. நம்ம காலையில் வேலைக்காக வந்து அரக்கோணம், ஜோலார்பேட்டை அந்த சைட்லேருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க மக்களே இந்த ட்ரெயினில். இந்த மெமு எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அரக்கோணம் போகும்போது பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டாக போவோம். நம்மளுடைய பித்ரகுண்டா போகும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸாக போகும் மக்களே. மெமு ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ். மக்களே, நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகான ஒரு ஜன்னல் சீட்டாக பிடிச்சிட்டோம். மக்களே, நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை சென்ட்ரல்ல இருந்து 15 நிமிஷம் டிலேவாக தான் எடுத்திருக்காங்க. பார்ப்போம், அது எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணி கரெக்டாக போகிறாங்களா என்னன்னு தெரில மக்களே. வாங்க பார்க்கலாம். மக்களே, அந்த சைடு ஒரு லோக்கல் வருது பார்த்தீங்களா? அது எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சென்னை சென்ட்ரல் சர்பர்பன், அதான் லோக்கலுக்கு வந்து ஒரு தனி ஸ்டாப் கொடுத்துருப்பாங்களே, அங்கேருந்து வருது மக்களே. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் லைன்லேருந்து வருது மக்களே. அதுக்கு ட்ராக் பார்த்தீங்கன்னா வந்து இது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் தான் மக்களே. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் சர்பர்பன். இந்த அரக்கோணம் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வந்து பித்ரகுண்டா மெமு எக்ஸ்பிரஸோட வந்து ரேக் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. இந்த பித்ரகுண்டா எக்ஸ்பிரஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து பித்ரகுண்டா போகக்கூடிய ஒரு மெமு எக்ஸ்பிரஸ். நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து எக்ஸ்பிரஸ் லைனில் இருந்து அந்த எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்கள்ல, அங்கேருந்து கிளம்புற ஒரே மெமு எக்ஸ்பிரஸ்னால் அது இந்த எக்ஸ்பிரஸ் தான் மக்களே. மக்களே, இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து போகக்கூடிய எக்ஸ்பிரஸ், அப்புறம் வந்து லோக்கோமோட்டிவ்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் வந்து பழுது பார்ப்பாங்க. அப்புறம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க, வாஷ் பண்ணுவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேசன் பிரிட்ஜ் ஜங்ஷன்.
மக்களே இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிமு எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆல்ட்டா பேசன் ஜங்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு. மக்களே அந்த சைடு ஒரு ட்ராக் பிரியுது பார்த்தீங்களா, அது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி சூலூர்பேட்டை அந்த ரூட் வழியாக போகிறது. இந்த சைடு போகிறது பார்த்தீங்கன்னா அரக்கோணம் அந்த ரூட் வழியாக போகிறது. மக்களே லாஸ்ட் லெஃப்ட்ல வந்து ஒரு ட்ராக் போகுது பாத்தீங்களா, அது அப்படியே போய் கட் ஆகி எண்ணூர் கும்மிடிப்பூண்டி சூலூர்பேட்டை அந்த ரூட் போயிடும். இப்படி சென்டர்ல ஒரு ட்ராக் போகுது பாத்தீங்களா, அது வந்து எங்க போகுது பாத்தீங்கன்னா வந்து வேளச்சேரி சென்னை பீச் அந்த ரூட் வழியா போகுது. ஒரு 20 மினிட்ஸ் டிலேவாக வந்து பெரம்பூர் ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கு மக்களே. நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து மண்டே டு ஃப்ரைடே சாயங்காலம் 4:30க்கு சென்னையிலேருந்து கிளம்பி பித்ரகுண்டா போயிட்டு அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு நம்ம மறுபடியும் சென்னை வந்து ரீச் ஆகுது மக்களே. சென்னை வந்தக்கப்புறம் சும்மா தான் இருக்கனால நம்ம சதர்ன் ரயில்வேஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இது ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அரக்கோணம் வந்து பேசஞ்சர் மெமு ஸ்பெஷல் ட்ரெயினாக வந்து ரன் ஆகுது. அப்படியே அங்கே போனதுக்கப்புறம் திரும்பி வரும்போது வந்து லோக்கல் ட்ரெயினாக திரும்பி வரும் மக்களே. வில்லிவாக்கம் ஸ்டேஷன் 18 மினிட்ஸ் டிலேவாக வந்துருக்கு மக்களே. ஒரு 20 மினிட்ஸ் டிலேவாக வந்து அம்பத்தூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்காங்க மக்களே. பார்ப்போம் இன்னும் எப்படின்னு, ஏன்னா ஒரே 20 அந்த 18 அப்படி தான் இருக்காங்க, எப்படின்னு பார்ப்போம். மக்களே இந்த ட்ரெயின், இந்த மெமு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிரஸ் கேட்டகிரியில் வரனால 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற ஃபாஸ்ட் லோக்கல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அரக்கோணம் ஃபாஸ்ட் லோக்கல் அதுக்கெல்லாம் வந்து 20 ருபீஸ். இந்த எக்ஸ்பிரஸ் கேட்டகிரியில் வரனால 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதான் மக்களே நிமிலிச்சேரி ஹைவே, மீஞ்சூர் பைபாஸ் சொல்லுவாங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலேவா திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு லோக்கல் ட்ரெயின் ட்ராக்ல நம்ம லால்பாக் எக்ஸ்பிரஸ் விட்றாங்கன்னா, 2 வந்தே பாரத் வந்து ஓவர்டேக் பண்ண மக்களே. ஒன்று வந்து கோயம்புத்தூர் வந்தே பாரத் வந்து ஓவர்டேக் பண்ணி சென்னைக்கு போயிடுச்சு. இப்போ பின்னாடியே வந்து எஸ்எம்விடி பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து சாஃப்ரான் கலர் வந்தே பாரத் வந்துட்டு இருக்கு மக்கள்.
பார்த்தீங்கன்னா மக்களே வாரத்தில் 5 நாள் ரன் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் வந்து இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகுது. சாட்டர்டே சண்டே வந்து இந்த ட்ரெயின் ரன் ஆகுது. ஏன்னா வந்து பித்ரகுண்டா ட்ரெயின் வந்து அப்போயும் ரன் ஆகுது. பித்ரகுண்டா ஓடும்போது இந்த ட்ரெயினும் ரன் ஆகும். மீண்டும் ஒரு 20 மினிட்ஸ் டிலேவாக வந்து திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. மினிட்ஸ் டிலேல கடம்பத்தூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். மக்களே, நம்ம போகிற ரயில்வே ஸ்டேஷன் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பிஸியான ஸ்டேஷனில் அதுவும் ஒரு ஸ்டேஷன். ஏன்னா வந்து அரக்கோணம் ஸ்டேஷன்லேருந்து மும்பை போகிற ட்ரெயின், அப்புறம் வந்து ரேணிகுண்டா சைடு போகிற ட்ரெயின்லாம் வந்து நிறைய ட்ரெயின் வந்து அந்த சைடு வழியாக தான் போகும். பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஸ்பீடான 100 கிலோமீட்டரில் லோக்கல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வந்து க்ளீனிங்னஸ் வந்து நான் குட்டு தான் சொல்லுவேன். அந்த ஒன்றே ஒன்று என்னென்னா வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் மட்டும். ஏன்னா வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து டியூப் லைட் ஆன் ஆனால் தான் வந்து சார்ஜிங் பாயிண்ட்டில் வந்து கரெக்ட் போகிறோம். ஏன்னா வந்து அது இது டேரக்ட் சப்ளையில் கொடுத்துருக்காங்க. சரி, லோக்கோ பைலட் கேட்டு பார்த்தோம். அது வந்து வேறு என்ன சொன்னார்னா வந்து காலையில் டைமில் வந்து டியூப் லைட் போட மாட்டோம், நைட் டைமில் தான் வந்து போடணும்னு சொன்னாங்க. அதான் மக்களே, தூரத்துல பாத்தீங்கன்னா வால் சுத்தி வந்து ஒரு மின்கம்பமா போட்டிருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் வந்து INS ராஜாளி, இந்த பேரிடை மீட்பு துறை அரக்கோணம்னு இருக்கும்ல, அதுதான் மக்களே. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா வந்து மிலிட்ரி பேஸ்டான இடம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்ள வந்து ஒரு ரன்வே இருக்கு மக்களே. இந்த மிலிட்ரி ஏரோப்ளைனு, மிலிட்ரி ஹெலிகாப்டர்லாம் வந்து இங்க லேண்ட் பண்ணுவாங்க. இதுதான் மக்களே அரக்கோணம் லோகோ ஷெட். இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா வந்து லோகோமோட்டிவ் வந்து தயாரிப்பாங்க, அப்புறம் வந்து லோகோமோட்டிவ் சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு லைன் போடுறாங்க போல மக்களே, ட்ராக் லைன். ஏன்னா வந்து மேல பாத்தீங்கன்னா அந்த கம்பி எலக்ட்ரிக் லைன் போடுறதுக்கான கம்பங்கள் போடுறாங்க. அப்படியே திரும்பி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்து அந்த போட்டிருக்காங்க பாருங்க மக்களே, தூரத்துல அரக்கோணம் லோகோ ஷெட்ன்ட்டு அந்த
இந்த இங்கே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த போட்டிருக்காங்க பாருங்க மக்களே. படியநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் அவுட்டரில் அன்ஷெட்யூல் ஆல்டர்னேட் கொடுத்துருக்காங்க மக்களே. என்னன்னு தெரியல. மக்களே ஒரு 15 மினிட்ஸ் டிலேவாக வந்து நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெயின் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து அரக்கோணம் பேசஞ்சர், அப்படி வந்து அரக்கோணத்துக்கு வர எல்லா மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து சென்னைக்கு லோக்கல் ட்ரெயினாக தான் போகும் மக்களே. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. வந்து வீடியோ பார்க்குறீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே மக்களே, இதோட நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஆஃபீஸ் சந்திக்கிறேன். பாய் மக்களே.